வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைப்பதற்காக ஓடி வந்த ஒரு வேலைக்காரன் நாய் அது மட்டுமா நான் காலாளர் வேலையை கருத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய் கை கிருத்திகன கறி போடலாமா கடிக்க வராமா கைய ஐயோ ஒரு நாள் கறி போடணும் கடிக்க வராங்க ஐயோ எம்மா கடை பள்ளி இறக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இறக்கிட்டு இருக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்ன தராதரம் இருக்கின்றது நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா நான் யாருனா நான் யாரு இந்நாட்டு மன்னரின் மகள் இந்நாட்டுக்கே இளவரசி நீதிமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனைத்து உரிமைகளும் எனக்கு உண்டு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த பிச்சைக்கார பையனுக்கு எந்த ஒரு கோயில அமைச்சர் அகத்தான் காத்து மரியாதை தெரியாமல் பேசுகிறாளே சின்ன பொண்ணு தெரியும் மரியாதை வாங்கிக்கிறேன் மூத்த பரவாயில்ல மரியாதை மூட வாங்க இவன் யாருடா இவன் எப்பேர் பட்டவன் இவனா ஒரு எச்சுகளா தொண்ணூட்டு போற ஓடி முடிக்கிற மாதிரி ஆண்ட முடிக்கிற மாதிரி ஆமா இவ யாரு மிஸ்டர் எச்சலை அவனுக்கு இதுல மிஸ்டர் பண்ணிகளுக்கு வெறும் எச்சலை ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன் நாட்டு மக்கள் கேக்குறாங்களோ இல்லையோ இந்த எச்சையில காது கேக்குற மாதிரி சொல்ல அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு வரீங்க வாழையடி வாழையாக ஆமா கேட்டுக்கடா எச்சல சும்மா அடிக்கிறிய மச்சான் பெருமை பாத்துக்கோ வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறோம் உண்மைதான் நன்றி விசுவாசமா வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் உங்க ஆயா வண்ட ஆமாண்டா எங்க தாத்தா வேலை செய்தார் உங்க அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார் தலைமுறையாக ஓ அப்படிதான் இதை எப்படி சொல்றீங்க சுருக்கமா சரி சரி ஆமா அவன் யாரு அவன் மிஸ்டர் எச்சையலை வெறும் எச்சையலை ஆனா நீ உன் பெருமை இப்ப சொல்ல போறேன் பாரு ஆனா நீ ஒரு நாய் நக்கடை அதே கருணாகா இப்பொழுது ஒன்று கூறுகின்றேன் அதை செவிடுத்து கேட்க வேண்டும் தர்மத்தின் வாழ்ந்தனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என் இடத்தில் அகப்படுவாய் அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரேன் என்ன ஒரு ஆணவம் பாத்தியா சொல்லிட்டு போறாவா வெளிநாடு போனா பட்ட படிப்பு முடிச்சா தாயக வந்து நம்மளை எதிர்த்து பேசறா உரித்து கொண்டிருக்கிற அமெரிக்கா செல்லவில்லையாவல் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கபோல் என்று சொல்லிவிட்டு செல்கிறான் ஐயா அப்பேற்பட்ட மகாபாரதத்திலே தர்மன் சூதாடினான் நாடி இழந்தான் நகரம் இழந்தான் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் இழந்தான் உடன் பிறந்த தம்பிமார்கள் இழந்தான் கட்டிய மனைவி பாஞ்சாலியை இழந்தான் 13 ஆண்டு காலம் வனவாசம் சென்றானே தர்மம் எங்க போச்சு பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா சூழ்ச்சிகள் பல செய்து காலை வெள்ளிக்கிழமை அன்று
என் மகன் மதனகுமாரனுக்கு மறுபடி கூட்டு விழாவும் என் மகேஸ்வரி அவளுக்கு பிறந்தநாள் விழா 2 விழாவும் ஒற்றுமையோடு ஒரே நிலையில் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். அதன்படி செய்து முடிக்க வேண்டும். நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டும். ஆஹா, இந்த சந்தோஷ நேரத்திலே ஆடி பாடி மகிழ்ச்சி அறுவடைகளை வேலைகளை நடக்க வேண்டும். இப்பதே புறப்பட வேண்டும். நவராத்திரி 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 கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி அரண்மனையில் இணைக்க வேண்டிய வேலைகளை கவனிக்கவில்லை. இப்போதே சென்று கவனிக்கலாம். ஆமா, என்னம்மா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கேன். அப்படியா? ஆமா. மறந்தே போட்டீங்களா? நாளை விடிந்தால் வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு மடிமுடி சுட்டு விடா, எனக்கு பிறந்தநாள் விடா. இதை 2யும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை விடா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். இதை மறந்துட்டீங்களாம்மா? ஆமாமா, என்ன செய்வது? வயசாகி போச்சு, கவனம் மறதியா இருக்கேன். அதனால அரண்மனையில் இருக்க வேண்டிய வேலைகள் அது ஒரு புறமா போகட்டும். ஆமா, உங்களுடைய கருத்துல என்ன? பால் கொண்டு வந்திருக்கு. யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? ஆமா. நீங்க கொடுக்க போறீங்களா? ஆமா. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஏம்மா இங்க பாருங்கம்மா, அண்ணனுக்கு பாலை நான் கொடுக்கறேன். அப்படியா? ஆமா. தவறாம கொடுத்தா தந்தா நிச்சயமா போயிட்டு வரேன். சரிங்கம்மா. சரி இப்பொழுது அண்ணனை தேடி கண்டுபிடித்து இந்த பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா எங்கடா இருக்கீங்க? நாளை தினம் இந்நாட்டு இளவரசுக்கு மணிமுடி சுட்டி விழா நடக்க போகிறது. அந்த மணிமுடி சுட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இளவரசருக்கு நாட்டு இளவரசி பால் எடுத்து செல்வது வழக்கம். அந்த பாலில் இப்போது கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். யாராவது வருகிறார்களா? விஷத்தை கலக்கிறேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அண்ணனை காணவில்லையே. எங்கதான் சென்றிருக்கின்றார்? அண்ணா எங்கடா இருக்கிறீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணா என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்போது இந்த நாட்டை சுற்றி வர வரலாம். இன்னொருவர் வேதனை, இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் எத்தனை பெரிய மனிதருக்கு, எத்தனை சிறிய மனிதருக்கு
மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. முதல் மட்டுமே கருப்பு உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார். பல வழி கலந்தால் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு இப்போது அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். புறப்படலாம். எங்கனா போயிருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரமா. மறந்து போயிட்டீங்களா? என்னம்மா? அண்ணா, நாளை உங்களுக்கு மணிமுடி சுட்டு விழா. உண்மைதாம்மா. எனக்கு பிறந்தநாள் விழா. ஆ. இதை இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை விழா ஏற்பாடு அதுல செய்திருக்கிறார். என்ன சந்தேகம்? அதனால அதனால் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணனுக்கு பரிசா? ஆமா அண்ணா. என்ன பரிசு அது? அண்ணா, ஆ. அனுதினமும் யாருடைய கருத்தினால் நீங்க பால் இருந்தீங்க? அன்னை கருத்தினால் பால் குடிப்பேனா? இன்று மாற்று கருத்தா உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அக்கா, உனக்கு ஏமா சிரமம்? என்றும் இல்லாமல் பால் குடிப்பது அன்னை கருத்தால் தானே. அப்படி இருக்கு. என்ன போல நீ ஏமா கொண்டு வந்த? அண்ணா, அப்படி இந்த தங்கச்சி கொண்டு வந்தா நீங்க பால் அருந்த மாட்டீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, இந்த பாலை நான் குடிக்க வேண்டும். ஆமாண்ணா, குடும்பம் என்னுடைய முழு பாசம் அதுல இருக்கு. ஆகட்டம்மா. தவறாம குடிச்சிட்டு பால் குடிக்க போறோமா? குடிக்கிறோமா? மறந்தே போய்விட்டோம்மா. என்னன்னா, நாளை மணிமணி சுற்றுவது மகிழ்ச்சியான நான் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. ஐயோ மண்டு மண்டு என்னம்மா? இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பேன். சீக்கிரம் போன வாய மூடுன. ஐயோ, நான் சீக்கிரம் காலையில இருந்து குளிக்க. குளிக்கலையா, பல்குடி தேய்க்கவே இல்லையா? சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா வந்து உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். பொறுப்பே இல்லாம இருக்காரு. இப்படியா இருக்குது, என்ன செய்யுது? சரி சரி, அண்ணனுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கா. என்னப்பா சரிவே பேசி கொண்டிருக்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே. யார் எனக்கா? உனக்குதான். நாட்டு மன்னர் குடிக்கே பொறுப்பு கிடையாது. என்ன விடிந்தால் புடி அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு விழா, உனக்கு பிறந்தநாள் விழா. கையில் என்ன அப்பா, என்ன? இது அண்ணனுக்காக நான் ஆசையா பால் கொண்டு வந்தேன். பால் கொண்டு வந்த அண்ணன் காலையில எழுந்துல குளிக்கலையா, பல்குட தேய்க்கவே இல்லையா? அதனால குளிச்சுட்டு வந்து பிறகு இந்த பால் அருந்துறேன்னு சொல்லிருக்காரு. அதனால அண்ணனுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. காத்துக்கிட்டு இருக்க. ஆமா, இருந்தாலும் உங்களுக்கு இந்த பக்கம் என்ன வேலை? அம்மா உன்னை தவ தேடி வந்தேன். என்ன தெரியா? ஆமாம்மா, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த பாலை குடும்பம் நான் குடிக்க போறேன். பாய் முருங்கப்பா, என்னம்மா? இது அண்ணனுக்காக ஆசையா கொண்டு வந்த பால். இது உங்களுக்கு தர முடியாது. கொடுக்க முடியுமா முடியாதா? தர முடியாது. அப்பா கேக்குறேன், கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. சரி, இந்த பாலை குடித்த உடனே உடைய எத்தனை எடுத்து பார்க்கிறது. மகேஸ்வரி, 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 மகேஸ்வரி. எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் தந்தையே. அப்பா, விடுந்தால் வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு விழா, எனக்கு பிறந்தாள் விழா. இந்த இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று விழா ஏற்பாடுகள் செய்தீர்களே அப்பா. கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, எப்படி எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் தந்தையே. அப்பா, அப்பா, தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் நீ ஓய்ந்ததுமில்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததுமில்லை. அப்பா, எழுதுங்கள் அப்பா. ஒரு கண்மூடி தலையணையில் நிம்மதியாய் சார்ந்ததும் இல்லை. அன்பான உறவு இது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவு
பாசம் பிரிவேன் பரதோடி வந்த உன்னை பிறந்தான் விட்டு விட்டான் விண்ணிலே கண்மூடி தாண்டி விட்டாய் மண்ணிலே கண்மூடி தாண்டி விட்டாய் மண்ணிலே அன்பான உறவு ஆகாத பிரிவு ஏன் இந்த முடிவு இறைவனின் தீர்ப்பு இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு பயிருக்கு வெண்மை உண்டு பார்ப்பதற்கு பசுமை உண்டு அப்பா பயிருக்கு வெண்மை உண்டு பார்ப்பதற்கு பசுமை உண்டு சத்தியம் புரியவில்லை அவனுக்கு சத்தியம் காத்த உத்தமையே உயிருக்கு சத்தியம் காத்த உத்தமையே உயிருக்கு அன்பான உறவு ஆகாத பிரிவு ஏன் இந்த முடிவு இறைவனின் தீர்ப்பு இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு தந்தை நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே அண்ணா அம்மா! என்னை விட்டு போய்விட்டீங்களே அத்தா, என்னை விட்டு போயிட்டீங்களே. நீ இல்லாம நான் இந்த உலகத்துல எப்படி ஐயா தனிமையை வாழ்வது? நீங்கள் இறந்த பிறகு நான் பொட்டு இழந்து பூவிழந்து பூத்த மஞ்சள் இழந்து நான் விதவை கோலத்தோடு நான் வீதியிலே வெள்ளை சேலை அணிந்து சென்றா என் நாட்டு மகாராணி என்று சொல்லுவாங்களா இல்ல பாவி முட்டே வந்தா என்று சொல்லுவார்களா? நான் ஜன நினைத்து அழுவது அத்தா, அழுவது அத்தா. பொட்டெதற்கு பூவெதற்கு பொட்டு மஞ்சள் தானெதற்கு பட்டு விட்ட மரமா பாடி ஒரு சுகம்தான் பாடி ஒரு சுகம் காணவி பொட்டிதற்கு பூவேதற்கு பூசும் மஞ்சள் தானேதற்கு பட்டுவிட்ட மரமான நீனா பாவி அந்த சுகம் காணே பாவி ஒரு சுகம் காணே உடைந்தது உருவாகும் பொட்டதற்கு பூவேதற்கு புது மஞ்சள் தானதற்கு பட்டுவிட்ட மரமான நேனா பாவி எந்த சுகம் காணே பாவி எந்த சுகம் காணே தேரோடு வீதியிலே ஓடோடி வந்த என்னை போராட விட்டாரடி
சுகம் காணேனே பாவி என்ற சுகம் காணேனே பாவி ஒரு சுகம் காணேனே ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரல் சிறப்பு போட்ட மாலை மாலை போடுறா மன்னர் இறந்து விட்டார் ராஜாவே போயா சீமானே எங்களை விட்டுட்டு போவ உனக்கு எப்ப மனசு வந்தது என் மோசக்கார எஜமான அப்பா போயா ராஜா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியப்பா நீ நின்னுக்கிற தரப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உத வாங்கிவியாடா யார் ராஜா ஐயோ அப்பா எங்களை விட்டுட்டு எப்படா யார் ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தான் ஐயோ போயா போறியே அம்மா இது நம்ம மூக்கு நம்ம சளி நான் கேளட கேட்ட போயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சளி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் என்னன்னு கேளடா இல்லனா காக்கா தூக்கி மூடும் ஏன் 9:30 மணிக்கு ஊர் உள்ள வந்து கேட்க கூடாது ஐயா நீங்க நம்ம பங்காளி ஏந்துப்பா என்னன்னு கேளா வாஜியாருன்னு வந்தானே வெம்பாகத்துல வந்து வண்டி நின்னுது அம்மா இன்ட்ரோல் பையத்தான் இறக்கி போறான்னு நினைச்சேன் அம்மா எங்கேயோ பிளாக்ல வைக்குதுன்னு சொல்லிட்டு தர்றாங்க அம்மா இவன் போனவன் போய் தேடி கிடக்குறான் வழி தெரியாத கல்யாணத்துக்கு வந்த ஜனம்லாம் கும்பலா போடுது நாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஜாத்தியா தேடிங்கிறோம் வருவான்னு ஆளு கண்ணை சொருவிக்கணும் தலை வாய்க்கணும் வரணும் உன்ன டீ வருதுரா ஏந்துறாடே பண்ணிட சுட குடிக்கலாம் ஏந்துறாடே ஓயப்பா டீ இன்னும் நல்லா செனாரி குடிப்பியாடா டீ போது பாடுறாடே ஓ டீ போதுடா யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தான் ஊரு
உள்ள வந்து வேனு நின்னது. இறங்கின ஒண்ணு என்ன திருவிழா என்ன நாடகம் இது கேட்கல. யாரு வீட்ட சோறு போடுறாங்க, யாரு வீட்ட சோறு போடுறாங்கன்னு கேட்டானே. மெத்த மேலத்தான் சாப்பாடுனாங்க. அற்புதமான சாப்பாடு, அழகான சாப்பாடு. போதும்னு சொல்றது சாப்பாடு ஒண்ணுதான். எம்மா பணம் கொடுத்தாலும் இந்த பக்கம் வாங்கி வச்சுக்க, முன்னாடி கேட்க கூடாது. அழகா ஐயா அழகா சாப்பாடு போட்டார். எம்மா வாழை இலை எல்லாருக்கும் தலை வாழை இலை. இவன் என்ன பாவம் பண்ணான்னு இவன் இலை சின்னதாக போய் வந்து இலை சின்னதாக பார்த்து கையை விட்டு கீழ்த்தாமா, கையை விட்டு கீழ்த்தான் இலைய வாழை இலைய. உண்மை தானடா, செத்துட்டியா வாயை தப்பிக்காது. கையை விட்டு இலைய கீழ்த்தான். அன்ன குத்தில எல்லாருக்கும் சாப்பாடு வாரி வச்சுக்கின்னு வராங்க. வாங்கத்துக்கு பத்தல அம்மா, காசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும். சாம்பார் பக்கத்தை பார்த்த உடனே மூச்சு தொங்குல விட்டு போச்சு. ஐயோ போய் இல்லையான்னு கேட்கறான். ஐயோ தை கிருத்திகை இன்னைக்கு கறியெல்லாம் செய்யலங்க, சைவம் தான் அழகா செஞ்சு வச்சுக்கிறோம். அம்மா மூஞ்சி தொங்குல விட்டு போச்சு. கோய் கறி இருக்குதான்னு கேட்கறான் பழகுது. ஊரா கோய் கறி சாப்பிடுவியாப்பா, உனக்கு சூத்தாக இழப்பில்லையாப்பா. ஒன்றும் சாப்பாட்டு கொடுத்து ஒன்னா கோச்சுக்கிட்டு தான் ஓடுறான்னு மடக்கி இட்டாந்தம்மா. வண்டியில வச்சுக்கிறான். 100 சிக்கன் போகடா வாங்கி பையில வச்சிருந்துக்கிறான் பழுது. அது எட்டாந்து இலையில கொட்டிக்கின்னு காராமணி கோதரா மாதிரி வாரி கோதராமா சோத்த. காராமணி கோதரா மாதிரி கோதனானே, அவன் சாவறதுக்கு தான் கோதனானோ. அம்மா இதெல்லாம் கூட கொடுமை கிடையாது. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டான். வாங்கிட்ட நவ பொங்குது நவா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டானே. அந்த ஐயா அமிர்தம் மாதிரி ரசத்தை எடுத்தாந்து ஊத்தினார். ஒரு வாய் எடுத்து வச்சான் அம்மா. ரசத்துல உப்பு இல்லை போல. உப்பு எடுத்தாருன்னு அந்த அண்ணன் கொடுக்கணுக்கு இறங்கினார். தாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போட்டு இங்க வேற சாமி திரும்ப டன் நக்கு நக்கு டன் சத்தத்துல கேட்கல அம்மா, சத்தத்துல கேட்கல. கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. குடு 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 குடுன்னு இறங்கி வந்தான். என்ன பண்ணான்னு தெரியுமா அம்மா? கரண்ட்ல தெரியல. சால்ட் உப்புன்னு பக்கத்துல கொள்ள கோல மாவை வாரி சோத்துல கொத்திக்கினாங்க. ஓயா ராஜா, ஓயா சீமா, இந்த பாவி நான் வந்து புது சூழ இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டேன். நான் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுதே மறுபடியும் வாசல் முன்னாடி படுத்தேன். வயிற்ற கலக்குச்சேன்னு வழி தெரியாத வாசல்லே பேனுட்டேன் அம்மா. நானு இவன் பக்கத்துல படுத்திருந்தான சும்மா இருக்க கூடாதா? அத துவர பொறுப்பு ஒண்ணு. ஐயா ஐயா இத துவர பொறுப்பு. இந்த பாவி தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா இந்த முகத்தை பாருங்கம்மா.
காலம் பாட்டின காட்டுப்படி மேய்க்கிறான் அவன் மூஞ்சி. ஐயோ, இளவரசே, எப்படித்தான் மன்னர் இருந்தார் ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ அமைச்சரே, அமைச்சரே, என்ன பற்றியே தெரியவில்லை அமைச்சரே. என் தந்தை நலமோடு இருந்தாரா? நான் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. நானும் சின்ன திரியவன், ஏதோ மரியாதை அமைச்சரே. என் தந்தையை நீங்கள் தான் ராஜ மரியாதை செய்து முடிக்கிறேன். அழாதீர்கள். சிவாஜி கணேசன் கேட்டாடப்பா உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான் பாரு ஆள். இவர் யார் இவர்? மாமன்னன். ஆகவே இவரை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டாம். அடக்கம் செய். ஐயா அப்பாவை கருவேலம் பாம்பு கடிச்சிருச்சுங்க. மூஞ்சி போய் மினு 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 மினு. கடைசியா அப்பா முகத்துல பாத்துக்கீங்க. இந்த நாட்டுக்காக உங்களுக்காக உழைத்தவர் அப்பா. இதுக்கப்புறம் இந்த மூஞ்ச எப்ப பார்க்க போய் பாத்துறேன். மன்னா, மன்னா. கடவுளே பாத்தியா அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போகுது பாத்தியா? என்னத்துக்கு போகுது? பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு போகுது. இந்நாட்டை ஏற்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. என் தந்தை திடீரென்று அகால மரணம் அடைந்து விட்டாரே. ஆமா, என் தந்தை என்னிரும உன்னோடு தானே பேசிக் கொண்டிருப்பார். பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தாறு அருந்தினான். அருந்தி உடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார் அண்ணா. நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அண்ணா தந்தை. தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, ஆமா. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. ஐயா, என் தங்கைக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவர் நீதி கட்டதல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காத. என்னை அப்படி நீங்க தவறான பார்வையில் பார்க்க வேண்டாம் அண்ணா. நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் ஆசைப்பட்டேனா? அவன் மீது நான் காதல் முகம் கொண்டேனா? அண்ணா, நான் உன்னோடு பிறந்தவன் அண்ணா. இப்பேற்பட்ட தவறை நான் செய்வேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? கூறுகிறேன். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் கொடிய விஷம் வைத்து உன் தந்தையை கொண்டு விட்டார். நான் எதற்காக பால் விஷம் வைத்து தந்தையை கொள்ள வேண்டும்? நான் எதற்காக இப்பேற்பட்ட செயலை செய்ய வேண்டும்? சத்தியமாக சொல்கிறேன், இந்த செயலை நான் செய்யவில்லை என்ன. எடி வார்த்தை நம்புங்கள் அண்ணா. அரைச்ச போதும் நிறுத்தினாய் என்றும் இல்லாமல் என்று எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அரைச்சி என்ன செய்தாய்?